ஹாய் கைஸ், நம்ம நிலாச்சோறு சேனலில் கேரட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம கேரட்டை கட் பண்ணிவிட்டு கேரட்டை நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். அந்த அரைக்கிற பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம கிரைண்ட் பண்ணது சாஃப்டாக இருக்கணும், எதுவும் பெரிய பீஸ் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். அதை எடுத்து நம்ம வடிகட்டியில் நல்லா வடிகட்டி அதனுடைய சாறை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ நாம் நல்ல கனமான கடாயில் நெய்யை ஊற்றிக்கலாம். அதில் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பதம் வந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சிடுவோம். இப்போ நாம் வடிகட்டி வச்ச கேரட்டு சாறை இதில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் வடிகட்டி ஊற்றினா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுங்கன்னா கப் சுகரை உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி அதை மறுபடியும் இந்த சாறில் ஊற்றிக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிருமியான ஒரு பதம் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு இது மாதிரி கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த பதம் போதுன்றதுனால நம்ம இந்த பதத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறோம். அதுக்கு முன்னே அந்த பாத்திரத்தை நெய் தடவி முந்திரி திராட்சைலாம் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆறின பின்னாடி நாம் முந்திரி திராட்சை போட்டு வச்ச பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நம்ம சூடான சுவையான கேரட் அல்வா ரெடி. இதே மாதிரி ஈஸியான சுவையான ரெசிபிஸ்களை பார்க்க நிலாச்சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.